சிற்றரசங்க. மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவிற்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தளபதியார் அவர்களையும், இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும், இவ்விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க உள்ள கழக பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களையும், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் அமைச்சர் அண்ணன் நேரண்ணன் அவர்களையும், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமைச்சர் பெரியசாமி அண்ணன் அவர்களையும், அமைச்சர் அண்ணன் டாக்டர் கா பொன்முடி அவர்களையும், திரு அக்கா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்களையும், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும், கழகத்தின் இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களையும் மற்றும் அமைச்சர் பெருமக்களையும், இவ்விழாவிலே பங்கேற்று விருதுகளை பெற இருக்கின்ற பெரியார் விருது பெறுகின்ற நிசா பி மதிவாணன் அவர்களையும், அண்ணா விருது பெறுகின்ற எல் முக்கையா அவர்களையும், கலைஞர் விருது பெறுகின்ற அண்ணன் கும்டி பூண்டி கி வேணு அவர்களையும், பாவேந்தர் விருது பெறுகின்ற திருமதி வாசிகி ரமணன் அவர்களையும், பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் பாபு முபாரக் அவர்களையும் மற்றும் காணொலி வாயிலாக இணைந்துள்ள அமைச்சர் பெருமக்களையும், மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் ஐபி அவர்களே, டாக்டர் பொன்முடி அவர்களே, சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, ஆர் ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாநிலங்களவை குழு தலைவர் அருமையர் சிவா அவர்களே, நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்களே, இளைஞரணியுடைய எழுச்சி நாயகர் சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு அவர்களே, செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களே, தந்தை பெரியார் அவர்களுடைய 143வது பிறந்தநாள் விழாவும், பேரறிஞர் பெருந்தகை அவர்களுடைய 113வது பிறந்தநாள் விழாவும், கழகம் தோன்றி 73வது ஆண்டு துவக்க விழாவாக முப்பெரும் விழா இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி நான் முன்மொழிந்து கேட்டுக்கொள்கின்றேன். கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். முதல் நிகழ்ச்சியாக கழகம் தோன்றிய 73 ஆண்டுகளில் ஏறத்தாழ 65 ஆண்டு காலம் கழகத்தினுடைய வரலாற்றை முழுமையாக அறிந்தவரும், முன்னேற்ற கழகம்
கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவரும் முரசொலி ஆசிரியருமான அருமை அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலியில் எழுதிய 100 கட்டுரைகளை சீதா பதிப்பகம் தொகுத்து இன்றைக்கு அதை புத்தக வடிவிலே வெளியிடுகிறார்கள். அதனை கழக தலைவர் அவர்கள் வெளியிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்புத்தகம் அரங்கத்திலே நுழைவாயிலில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேடைக்கு யாரும் வராமல் அங்கே புத்தகத்தை வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியாக பேரூர் ஒன்றியம் பகுதி ஆகிய நகரம் ஆகிய 4 அமைப்புகளில் தமிழகம் பூராம் இருக்கிற 4 மண்டலங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதல்ல விருதுகள் வழங்கப்படும். TKS இளங்கோவன் அவர்கள் 8 பேருக்கு வழங்கப்படுகிற விருதினை வாசித்தளிப்பார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மேலவையினுடைய தலைவரும் கழகத்தினுடைய கொள்கை வழக்கணி செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் மற்ற 8 பேருக்கும் வாசித்து அளிப்பார்கள். மேடையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்கள். பகுதி கழக செயலாளர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதையொட்டி கழக விருது பெறும் பெரம்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சென்னை வடக்கு மாவட்டம் திரு க ஜெயராமன் 1969ஆம் ஆண்டில் கழகத்தில் இணைத்து கொண்டு 2011இல் பகுதி கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து பகுதி கழக செயலாளராக செயல்பட்டு வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர். அவரது கழக பணியை பாராட்டும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கழகத் தலைவர்
மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வாங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து திரு கொட்டப்பட்டு E.M. தர்மராஜ் அவர்கள் பொன்மலை பகுதி கழக செயலாளர், திருச்சி தெற்கு மாவட்டம். கழக முன்னோடிகளில் ஒருவரும் பொன்மலை பேரூராட்சி தலைவராக பொறுப்பு வகித்தவருமான மு.கையரின் அவர்களின் மகன் E.M. தர்மராஜ் 1982ஆம் ஆண்டில் கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். 1990 முதல் 2006ஆம் ஆண்டு வரை பொன்மலை பகுதி இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்த தர்மராஜ் அவர்கள் 2007ஆம் ஆண்டில் திருச்சி தெற்கு மாவட்டம் பொன்மலை பகுதி கழக செயலாளராக பொறுப்பேற்று இன்று வரை அப்பொறுப்பில் பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்ட தர்மராஜ் 4 முறை கைதாகியுள்ளார். கொட்டப்பட்டு E.M. தர்மராஜ் அவர்களின் கழக பணியை பாராட்டும் வகையில் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வாங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து எஸ். குமாரவடிவேல், சூரியம்பாளையம் 1வது பகுதி கழக செயலாளர், ஈரோடு மாநகரம், ஈரோடு தெற்கு மாவட்டம். 1986ஆம் ஆண்டில் கழக இளைஞரணி உறுப்பினராக கழக பணியை தொடங்கிய குமாரவடிவேலு 1991ஆம் ஆண்டில் ஈரோடு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றினார். 2003 தொடங்கி ஈரோடு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு முதல் இன்று வரை ஈரோடு மாநகரம் சூரியம்பாளையம் 1ஆம் பகுதி கழக செயலாளராக பணியாற்றி வரும் குமாரவடிவேலு அவர்களின் கழக பணியை பாராட்டும் வகையில் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்குகிறார். அடுத்து அக்ரி கேபிடி கணேசன், கலைஞர் நகர் பகுதி கழக செயலாளர், மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஒன்றிய கழக செயலாளராக நீண்ட நாள் பொறுப்பு வகித்த பால்சாமி அவர்களின் மகனான கேபிடி கணேசன் இளமை காலம் முதல் கழக பணிகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். இன்றைக்கு மாநகர கலைஞர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கலைஞர் நகர் பகுதி கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றுகிறார். அவரது கழக பணியை பாராட்டும் வகையில் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக ஒன்றிய கழக செயலாளர்கள் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதை ஒட்டி கழக விருது பெறுபவர்கள் திரு M.K. தண்டபாணி, காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். 1961ஆம் ஆண்டில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட M.K. தண்டபாணி பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தொடர்ந்து 1991 முதல் இன்று வரை ஒன்றிய கழக காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர். அவருடைய பணியை பாராட்டி கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து ஆர். சேதுநாதம், மயிலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், விழுப்புரம் வடக்கு மாவட்டம். 1969 முதல் மாணவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கழக பணியாற்ற தொடங்கிய சேதுநாதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். இன்றைக்கு மயிலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வரும் அவரது பணியை பாராட்டும் வகையில் இன்று சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து கரூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர். கந்தசாமி 1986ஆம் ஆண்டில் தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்ட ஆர். கந்தசாமி இன்றைக்கு கரூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டு சிறை சென்ற அவருக்கு கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து சி. சிறைச்செல்வன், மதுரை மேற்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர், மதுரை வடக்கு மாவட்டம். இவர் தந்தை சின்னையா அவர்கள் விலைவாசி உயர்வு போராட்டத்தில் சிறையிலே இருந்த நேரத்தில் பிறந்ததால் பேராசிரியர் அவர்கள் இவருக்கு சிறைச்செல்வன் என்று பெயர் வைத்தார்கள்.
மதுரை மேற்கொன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தற்போது மதுரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வரும் சிறைச்செல்வன் அவர்களுக்கு சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து திருச்சி சிவா அவர்கள். கழகத் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நகர கழக செயலாளர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதை ஒட்டி கழக விருது பெறுபவர்கள்: திரு வே. விஸ்வநாதன், மாமல்லபுரம் நகர கழக செயலாளர், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். 1971ஆம் ஆண்டு முதல் தனது மாணவ பருவத்திலிருந்து கழக உறுப்பினராக இணைந்து பணியாற்றி வரும் விஸ்வநாதன் 1983ஆம் ஆண்டில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று அதன் பின்னர் 86 முதல் 91 வரை வட்டக்கழக செயலாளராகவும் 2008ஆம் ஆண்டில் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் 14ஆம் ஆண்டு முதல் மாவட்ட துணை செயலாளராகவும் 1992 தொடங்கி இன்று வரை மாமல்லபுரம் நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற அவர் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கைதாகி இருக்கின்றார். திரு வே. விஸ்வநாதன் அவர்களது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் இன்று 15/9/2021 சென்னை கலைஞர் அரங்கில் முப்பெரும் விழாவில் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். இரா சக்கரை, விழுப்புரம் நகர கழக செயலாளர். 1977ஆம் ஆண்டு முதல் தீவிரமாக கழக பணியாற்றி வரும் சக்கரை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர். அதிமுக ஆட்சியில் புழுத்த அரிசியை கிடங்குகளில் சேமித்து வைத்ததை கண்டித்து அன்றைய மாவட்ட செயலாளர் க. பொன்முடி அவர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். இன்று வரை விழுப்புரம் நகர கழக பொறுப்பாளராக பணியாற்றி வரும் சக்கரை பேராசிரியர் அவர்கள் தலைமையில் ராகு காலத்தில் திருமணம் செய்து கொண்டவர். ராணி மேரி கல்லூரி வழக்கில் கழகத் தலைவர் தளபதி அவர்களை கைது செய்ததை கண்டித்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கழகத் தலைவர் தளபதி அவர்களும் கடலூர் சிறையில் அவரோடு சிறைவாசம் அனுபவித்ததை பெருமையுடன் நினைவு கூறும் சக்கரை அவர்களது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். திரு டி.எஸ்.எம். பாஷா, எடப்பாடி நகர கழக செயலாளர், சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரில் 1965 முதல் 77 வரை வட்டக்கழக செயலாளராக பணியாற்றி வந்த தஸ்தகீர் அவர்களின் மகன் டி.எஸ்.எம். பாஷா அவர்கள் 71ஆம் ஆண்டு முதல் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்து தோமுசாவில் இணைந்து பணிமனை செயலாளராகவும் பின்னர் இணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார். 1983ஆம் ஆண்டு மேட்டூரில் முத்தமிழறிஞர் கலைஞர் கலந்து கொண்ட தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பு பெற்றவர். 97ஆம் ஆண்டில் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2014ஆம் ஆண்டில் எடப்பாடி நகர பொறுப்பு குழு உறுப்பினராகவும் 15 முதல் எடப்பாடி நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். மகேஷ், நாகர்கோவில் நகர கழக செயலாளர், கன்னியாகுமரி மாவட்டம். 1996ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லத்தில் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு கழக பணியாற்ற தொடங்கிய மகேஷ் 1997 முதல் 2003 வரை நாகர்கோவில் நகர இளைஞரணி அமைப்பாளராகவும் 2003 முதல் 2015 வரை கன்னியாகுமரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும் பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டில் நாகர்கோவில் நகர கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை அந்த பொறுப்பில் இருக்கிற அவர் 2007ஆம் ஆண்டில் நெல்லையில் நடைபெற்ற இளைஞரணி மாநில மாநாட்டில் 3ஆம் பரிசு பெற்றவர். நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்க தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு பொருளாளராக பணிபுரிந்து வருகின்றார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார்.
பேரூர் கழக செயலாளர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதையொட்டி கழக விருது பெறுபவர்கள்: தி. செல்வம், பள்ளிகொண்டா பேரூர் கழக செயலாளர், வேலூர் மத்திய மாவட்டம். தனது பள்ளிப்பருவம் முதல் கழக ஆதரவாளராக இருந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளை எடுத்து பேசி வந்த செல்வம் 77ஆம் ஆண்டில் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். நகர கழக பொருளாளராக, துணை செயலாளராக, பொதுக்குழு உறுப்பினராக பணியாற்றி இப்பொழுது பேரூர் கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்ற இவருக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். ஆச்சி என்கின்ற எஸ்.கே. பஞ்சநாதன், திருப்புவனம் பேரூர் கழக செயலாளர், தஞ்சை வடக்கு மாவட்டம். 1969ஆம் ஆண்டில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் மீதுள்ள ஈர்ப்பில் கழக உறுப்பினராக இணைத்து கொண்ட பஞ்சநாதன் 77ஆம் ஆண்டில் பேரூர் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை தொடர்ச்சியாக அப்பொறுப்பில் பணியாற்றி வருகிறார். மிசா காலகட்டத்தில் துணிவுடன் செயல்பட்டு கழகம் காத்தவர். கழகம் அறிவித்த எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்ற அவருக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். திரு கே. என். சண்முகம், கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர், கோவை கிழக்கு மாவட்டம். இளமை காலம் முதலே கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றத் தொடங்கிய சண்முகம் தன்னுடைய மக்கள் பணியில் கழகத் தோழர்கள் மற்றும் பொதுமக்களின் அன்பை பெற்றவர். 12வது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக 2011ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2021ஆம் ஆண்டில் பேரூர் கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றிருக்கின்றார். இவர் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ரங்காபுரம் சந்திப்பில் அமைந்திருந்த மதுபான கடையினை அரசு அப்புறப்படுத்தியது. இவருடைய பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். நோ. வை. முத்துக்குமாரசாமி, நத்தம் பேரூர் கழக செயலாளர், திண்டுக்கல் மாவட்டம். மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலம் தொட்டு கழக மாணவரணி உறுப்பினராக பணியாற்றிய முத்துக்குமாரசாமி 1979ஆம் ஆண்டில் கழக உறுப்பினராக இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். நத்தம் பேரூர் கழக செயலாளராக தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் முத்துக்குமாரசாமி எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றவர். ஏராளமான பொதுக்கூட்டங்களை நடத்தியவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று 15/9/2021 கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி. அடுத்து பெரியார் விருது பெறுபவர் மிசா பி. மதிவாணன். வாழ்த்துதல் வாசித்தல் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஐ.பி. அவர்கள். முப்பெருவிழாவிலே இன்றைக்கு தலைமையேற்று நம்முடைய கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு விருது வழங்குகின்ற இந்த விழாவிலே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழினத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர், கழகத் தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் நம்முடைய அண்ணன் நேரு அவர்களே மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் முனைவர் பொன்முடி அவர்களே, அக்கா சுப்லட்சுமி ஜெகதீசன் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களே மற்றும் நம்முடைய அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய இந்த தினம் நம்முடைய முரசொலியிலே நினைவலைகளை மிக சிறப்பாக எழுதியிருக்கின்ற நாமெல்லாம் போற்றுதலுக்கும் வணங்குவதற்குரிய அதன் முன்னாள் ஆசிரியர் முரசொலி செல்வம் அவர்களே, கழக நம்முடைய மாநிலத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கழக மகளிர் அணியினுடைய செயலாளர்
அருமை சகோதரி கனிமொழி அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்களே, விருது பெற இருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்களே, பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய செயற்குழு, பொதுக்குழு, பேரூர் நகர்கழகம், நம்முடைய அனைத்து அணிகளை சார்ந்த கழகத்தினுடைய முன்னோடிகளே, பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களே, பாராளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினர் அவர்களே, நம்முடைய தலைமை நிலைய செயலாளர்கள் அண்ணன் ஆர்எஸ் பாதிரி, அண்ணன் டி கே இளங்கோவன், இங்கே வாசித்தளித்த அருமை சகோதரர் சிவா அவர்களே மற்றும் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு பெரியார் விருது நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் மிசா பி மதிவாணன் அவர்கள் இன்றைக்கு பெரியார் விருது பெறுகிறார்கள். அவர்கள் இளவயது முதல் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேச்சுக்களால் கவரப்பட்டு தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டு பணியாற்றத் தொடங்கியவர் மிசா பி மதிவாணன் அவர்கள். கழக மூத்த முன்னோடிகளான தஞ்சை தரணியின் தலகர்த்தர் மன்னை நாராயணசாமி, கோசி மணி, விளநகர் கணேசன் ஆகியோரால் வளர்க்கப்பட்டு கழக பணியாற்றினார். செம்பனார்கோவில் ஒன்றியம் பரசலூர் கிளைக்கழக செயலாளராக தனது கழகப் பணியை தொடங்கி மயிலாடுதுறை வட்டக்கழக பிரதிநிதி, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட கழக பிரச்சார குழு உறுப்பினர், செம்பனார்கோவில் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஆகிய பொறுப்புகளில் பணியாற்றிய மதிவாணன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு செம்பனார்கோவில் ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு வரை அப்பொறுப்பில் பணிபுரிந்து வந்தார். தொடர்ந்து தலைமைச் செயற்குழு உறுப்பினராகவும் மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளராகவும் பொறுப்பு வைத்து வந்த மதிவாணன் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர். 2006-11ஆம் ஆண்டு காலத்தில் செம்பனார்கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய மதிவாணன் காவிரி நதிநீர் குழு உறுப்பினராக பொறுப்பு வகித்து பணியாற்றினார். 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்றவர். விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம், சட்ட நகல் எரிப்பு போராட்டம், இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்காக போராட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு கைதானார். நெருக்கடி காலத்தில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு காலில் விலங்கிட்டு கடைத்தெருவில் இழுத்து வரப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் ஓராண்டு காலம் அடைக்கப்பட்டு கிடந்தவர் மதிவாணன். தனது பொது வாழ்வில் தமக்கு எத்தகைய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் மதிவாணன் போன்ற மாணிக்கங்கள் என்னோடு இருக்கின்ற காரணத்தால் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்கிற திடமும் தெம்பும் வலிவும் எனக்கு இருக்கின்றன என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் உரையாற்றியதை பெருமையோடு குறிப்பிடுகிறார் மதிவாணன் அவர்கள். நாகை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியம் திருச்செம்பள்ளியில் 22/4/1930 அன்று பேச்சிமுத்து மாரியம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்த இவர் 1968ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் திருமணம் செய்து கொண்டவர் மதிவாணன். இவரது துணைவியார் பெயர் திருமதி ராசலட்சுமி, திருமதி சந்திரா. மேகலை, மங்கையர்க்கரசி ஆகிய 2 மகள்களும், அன்பழகன், ஸ்ரீதர், கர்ணா ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். அன்பழகன் செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராகவும், ஸ்ரீதர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராகவும், மருமகள் நந்தினி ஸ்ரீதர் செம்பனார்கோவில் ஒன்றிய குழு தலைவராகவும் பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய சிறப்புக்குரிய திரு மிசா பி மதிவாணன் அவர்களின் களப்பணியினை பாராட்டும் வகையில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு நம் முதல்வர், கழக தலைவர், கழக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
அடுத்து அண்ணா விருது பெறுபவர் எல் மூக்கையா. வாழ்த்துதல் வாசித்து தருதல் பேராசிரியர் மாண்புமிகு கா பொன்முடி அவர்கள். கழகத் தலைவர், தமிழக முதல்வர், எங்கள் அன்பிற்குரிய தளபதி அவர்களே, பொருளாளர், பொதுச் செயலாளர், முதன்மைச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகளே, அன்பிற்குரிய அண்ணன் செல்வம் அவர்களே, இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களே, கனிமொழி அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற பொறுப்பாளர்களே, விருது பெற்றும் பெறவிருக்கின்ற மதிவாணன், மூக்கையா, வேணு, வாசிகரமணன், முபாரக் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல் மூக்கையா அண்ணா விருது தன்னுடைய இளம் வயதிலிருந்தே கழகத்தின் மீது ஆர்வம் கொண்டவராக விளங்கிய திரு எஸ் மூக்கையா அன்றைய மதுரை மாவட்டத்தில் கழகப் பணியாற்ற தொடங்கி இன்று வரை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர் திரு மூக்கையா. 1977ஆம் ஆண்டில் அன்றைய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி கைது செய்யப்பட்டு 40 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக போராட்டம் நடத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். 1969ஆம் ஆண்டில் அன்றைய மதுரை மாவட்டம் பெரியகுளம் வட்டம் புதுப்பட்டி கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்று 1977 வரை 8 ஆண்டுகள் பணியாற்றினார். அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டில் பெரியகுளம் ஒன்றிய கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1993ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். 1993ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து வைகை மாவட்டம் என்று ஒரு பகுதிக்கு பெயரிடப்பட்டு அந்த மாவட்டத்துக்கு இவரை பொறுப்பாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் நியமித்தார். பின்னர் தேனி மாவட்டக் கழகம் அமைந்த பிறகு 1993 தொடங்கி 2016 வரை தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்தார். 2016இல் கழக விவசாய தொழிலாளர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வரும் மூக்கையா 2021ஆம் ஆண்டு கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். 1986ஆம் ஆண்டு பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட எண்டப்புலி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூக்கையா அவர்கள் பின்னர் ஒன்றிய துணைத் தலைவராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினார். 1989ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூக்கையா மீண்டும் 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் பெரியகுளம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நேரத்தில் முதலமைச்சர் கலைஞரிடம் வைத்த கோரிக்கைகளின் விளைவாக சோத்துப்பாறை அணை கட்டப்பட்டது. பெரியகுளம் நகரில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்க வழி செய்தார் மூக்கையா. அவசர நிலை காலம் உள்ளிட்ட அனைத்து சிக்கலான நேரங்களிலும் தாம் அணியும் கருப்பு சிவப்பு துண்டினை அகற்றாமல் அணிந்து வந்தவர் மூக்கையா. தற்போதைய தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் புதுப்பட்டியில் லட்சுமணத்தேவர் கருப்பாயி அம்மாள் இணையரின் மகனாக பிறந்தவர். 1963ஆம் ஆண்டில் பேச்சியம்மாள் என்பவரை மணமுடித்தார் மூக்கையா. இவ்விணையருக்கும் பாண்டியன், சின்ன பாண்டியன், செல்வகுமார், மருது பாண்டியன் ஆகிய 4 மகன்களும் திருமதி சுசீலா, திருமதி இந்திரா ஆகிய 2 மகள்களும் உள்ளனர். இவரது மகன் பாண்டியன் பெரியகுளம் வடக்கு ஒன்றிய கழக பொருளாளராகவும், சின்ன பாண்டியன் எண்டப்புலி ஊராட்சி மன்ற தலைவராகவும், மருது பாண்டியன் கோவை மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார். இத்தகு சிறப்புக்குரிய எல் மூக்கையா அவர்களின் பணியினை பாராட்டும் வகையில் தலைமைக் கழகத்தின் சார்பில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கிறார்.
அடுத்து கலைஞர் விருது பெறுவர் கும்மிடிப்பூண்டி கி வேணு. வாழ்த்துதல் வாசித்து தருபவர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன். இந்திய துணைக்கண்டத்தின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக விளங்குகிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர், கழகத் தலைவர், மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, தலைமை நிலைய செயலாளர்களே, முரசொலியினுடைய வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளத்தக்க வகையில் நினைவலைகள் என்ற பெயரில் புத்தகமாக தொகுத்து வழங்கியிருக்கிற எனது பாசத்திற்குரிய அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, விருது பெற இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, சிறப்பாக பணியாற்றி தலைவர் கையால் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற ஒன்றிய கழக, பேரூர் கழக, பகுதி கழக செயலாளர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கலைஞர் விருது பெறுகிற அன்பு சகோதரர் கும்மிடிப்பூண்டி கி வேணு அவர்கள் சிறுவயது முதலே கழகத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருபவர் கும்மிடிப்பூண்டி கி வேணு அவர்கள். முதலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் குருதனம்பேடு கிராமத்தில் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேணு அவர்கள் 1973ஆம் ஆண்டு முதல் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழக செயலாளராக 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தலைமை செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய இவர் திருவள்ளூர் மாவட்ட கழகம் உருவாக்கப்பட்ட நேரத்தில் மாவட்ட கழக செயலாளராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர். காஞ்சிபுரம் மாவட்ட திமுக மாநாட்டு தொண்டர்படை தலைவராக பணியாற்றியவர். தற்போது உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். 1989ஆம் ஆண்டிலும் 1996ஆம் ஆண்டிலும் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய வேணு அவர்கள் கும்மிடிப்பூண்டி நிலவள வங்கி தலைவராகவும், மாநில நிலவள வங்கி இயக்குநராகவும், திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவராகவும், மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்ற வேணு அவர்கள் 1926ஆம் ஆண்டு மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பண்பாக்கம் கிராமத்தில் 7/10/1951 அன்று திரு கிருஷ்ணசாமி, திருமதி அலமேல் அம்மாள் இணையரின் மகனாக பிறந்தவர் வேணு அவர்கள். 1975ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் பத்மாவதி அம்மையார் அவர்களை மணம் செய்து கொண்டார். இவ்விணையருக்கு செந்தில்குமார், ஆனந்தகுமார் ஆகிய 2 மகன்கள் மற்றும் கேவிஜி உமா மகேஸ்வரி என்ற ஒரு மகளும் உண்டு. மகள் இப்பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இத்தகைய சிறப்புக்குரிய கி வேணு அவர்களின் பணியினை பாராட்டும் வகையில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி, வணக்கம். அடுத்து பாவேந்தர் விருது பெறுபவர் திருமதி வாசிகி ரமணன். வாழ்த்துதல் வாசித்து தருபவர் கழக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா எம்பி.
வணக்கத்திற்குரிய கழக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அண்ணன் முரசொலி செல்வம், இளைஞரணி செயலாளர், மகளிரணி செயலாளர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். பாவேந்தர் விருது பெறும் திருமதி வாசிகி ரமணன், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீதும் கழகத்தின் மீதும் பற்று கொண்டு 1991ஆம் ஆண்டில் கழகத்தில் தன்னை முழுநேர உறுப்பினராக இணைத்துக் கொண்டு பணியாற்றி தொடங்கியவர் வாசிகி ரமணன். வழக்கறிஞரான இவர் கழகத் தோழர்கள் மீதும் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் வாதாடி அவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தவர். காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக பணியாற்றிய இவர் பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணைச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தற்போது மாநில மகளிரணி பிரச்சார குழு செயலராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார். அதிமுக அரசின் போது துயருற்ற மக்களின் நலனுக்காக வழக்கு தொடுத்தவர். சென்னையை அடுத்த மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்ததில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 26 பேருக்கு தொழிலாளர் நல வாரியத்தில் இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்துள்ளார். அதுபோலவே மின்வாரியத்தின் அலட்சியம் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு பெற்று தந்துள்ளார். அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கம் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் இவருடைய சமூக பணியை பாராட்டி விருதுகள் வழங்கியுள்ளன. 4/10/1958 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகரத்தில் ராமு, ரங்கநாயகி ஆகியோரின் மகனாக பிறந்த வாசிகி ரமணன் கப்பற்படை அதிகாரி ஆர். வெங்கட்ரமணன் அவர்களை மணந்து கொண்டார். இத்தகு சிறப்புக்குரிய திருமதி வாசிகி ரமணன் அவர்களின் பணியினை பாராட்டும் வகையில் தலைமைக் கழகத்தின் சார்பில் இன்று 15/9/2021 சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர், கழகத் தலைவர், வணக்கத்திற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தலைமைக் கழகம் திமுக. அடுத்து பேராசிரியர் விருது பெறுவர் பாமு முபாரக். வாழ்த்துதல் வாசித்திருப்பவர் கழக துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் ப. செல்வராஜ். மாண்புமிகு கழகத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பெருமைமிகு பேராசிரியருடைய விருதினை பாமு முபாரக் அவர்கள் பெறுகின்றார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரில் 3/3/1956ஆம் ஆண்டு திரு S.A. பாட்சா சாஹிபு, திருமதி மைதீன் பிபி ஆகியோரின் மகனாக பிறந்த பாமு முபாரக் அவர்கள் தன்னுடைய இளவயது முதல் கழக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இவரது மூத்த சகோதரர் பாமு உசேன் அவர்கள் குன்னூர் நகரக்கழக அவைத்தலைவராக ஏறத்தாழ 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொறுப்பு வகித்து வந்தவர். அவர் அளித்த ஊக்கத்தின் காரணமாக முபாரக் அவர்கள் கழக பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1978ஆம் ஆண்டில் குன்னூர் நகரம் 15வது வார்டு கழக செயலாளராக பொறுப்பேற்ற முபாரக் அவர்கள் பின்னர் 1981ஆம் ஆண்டில் மாவட்ட பிரதிநிதியாகவும் பொதுக்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1983ஆம் ஆண்டில் நீலகிரி மாவட்ட இளைஞரணி உருவான நேரத்தில் முதலாக இளைஞரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்க ஈடுபாடு கொண்ட முபாரக் அவர்கள் 1985ஆம் ஆண்டில் தமிழ்நாடு தோட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1988ஆம் ஆண்டில் நீலகிரி மாவட்ட கழக செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திரு முபாரக் அவர்கள் 2000 ஆண்டு முதல் 12 ஆண்டு வரை தொடர்ந்து 12 ஆண்டுகள் மாவட்ட செயலராக பணியாற்றி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக
2001ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தலைமை கழக தேர்தல் பணிக்குழு செயலராக 13 ஆண்டு காலம் பணியாற்றி பின்னர் மீண்டும் 2015ஆம் ஆண்டில் மாவட்ட கழக செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை அந்த பொறுப்பில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1996ஆம் ஆண்டில் கோடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முபாரக் அவர்கள் 1997ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை தமிழக அரசின் தலைமை கொறடாவாக பணியாற்றினார். 1978ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை தலைமை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு 15க்கும் மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுமதித்து வந்துள்ளார். 1988ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை அழைத்து கூட்டம் நடத்திய நேரத்தில் கூட்டம் கட்டுக்கடுங்காமல் மக்கள் கூட்டம் குவிந்ததின் காரணமாக பொதுக்கூட்ட மேடை சரிந்துவிட்டது. இதனை தலைவர் அவர்களிடம் முபாரக் அவர்கள் தெரிவித்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பரவாயில்லை, ஒரு நாள் இங்கே தங்கியிருந்து நாளை பேசுகிறேன் என்று சொன்னதை தன் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக குறிப்பிடுகிறார் முபாரக் அவர்கள். நீலகிரி மாவட்ட கழகத்தின் சார்பில் கழக தேர்தல் நிதியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் 1 கோடி ரூபாய் வழங்கியதை பெருமையாக குறிப்பிடுகிறார். 2/12/1982ஆம் ஆண்டு திருமதி தாகிரா பேகம் அவர்களை மனம் செய்து கொண்ட திரு முபாரக் அவர்கள் சமீமா பகு நிபூசா ஆகிய 2 மகள்களும் வாசிம் ராஜா என்ற மகனும் உள்ளார். இதற்கரிய சிறப்புக்குரிய முபாரக் அவர்களின் பணியினை பாராட்டும் வகையில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 15/9/2021ஆம் ஆண்டு சென்னை அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் பேராசிரியர் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம். விருது பெற்றவர்கள் சார்பில் ஏற்புரையாக அண்ணன் எல் மூக்கையா அவர்கள் உரையாற்றுவார். கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, விருது வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முதன்மைச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர்களே, அன்புக்குரிய கனிமொழி எம்பி அவர்களே,
உதயநிதி மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி எம்எல்ஏ அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று இந்த முப்பெரும் விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் தளபதியார் அவர்களும் கழகத்தில் உழைக்கின்ற தொண்டர்களை மதிப்பவர்கள், பெருமைப்படுத்துபவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்களும் தாங்களும் எங்கள் குடும்பத்தை சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்ற குடும்பமாக ஆக்கிவிட்டீர்கள். எனக்கு துன்பம் வந்த போதெல்லாம் ஆறுதல் கூறி காப்பாற்றினீர்கள். 26/8/2018 நாள் பொதுக்குழுவில் தாங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வழிமொழிந்து பேசுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்து பெருமைப்படுத்தினீர்கள். இப்போது தங்களின் பொற்கரங்களால் பேரறிஞர் அண்ணா விருதினை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். இதற்கு நானும் என்னுடைய குடும்பமும் மகன், மகள், பேரன், பேத்தி அனைவரும் நன்றியுடன் வாழ்நாள் முழுப்போம் என்று வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் நடந்து காட்டுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நன்றியுடன் பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் வணக்கையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து முரசொலி சில நிலைகள் என்கின்ற நூலினை வகுத்து கொடுத்து அதன் ஆசிரியராக இருக்கின்ற எங்களை எல்லாம் அடையாளங்காட்டி, ஏன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அறிமுகப்படுத்திய பெருமை அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களை சாரும். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு மாணவர் இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் 1972 கழகத்திலே பிளவு ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள். அந்த காலகட்டத்தில் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளராக இருந்து கல்லூரியிலே இருந்த எங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கழகத்திற்கு இழுத்து அவர்கள் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் அண்ணன் முரசொலி செல்வம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவரை இங்கே உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்புமிகு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கும் எனது கெழுதகை நண்பர் துரைமுருகன் அவர்களே, இந்த இயக்கத்தின் வேர்களாகவும் விருதுகளாகவும் இருக்கும் தோழர்களுக்கு விருதுகள் வழங்கி விருதுகள் வழங்கி பாராட்டியுள்ள கழக தலைவர் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் ஐபி அவர்களே, சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, பொருளாளர் டிஆர் பாலு அவர்களே, சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, பொன்முடி அவர்களே, மற்றும் செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்களே, மற்றும் இந்த இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள், எலக்ட்ரிகே சிலமோகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் முரசொலி சில நினைவலைகள் சில நாட்கள் எழுதலாம் என தொடங்கிய தொடர் சற்றே விரிவடைந்து 100 நாட்கள் வரை வளர்ந்தது. திராவிட இயக்க வரலாற்றில் முரசொலி ஆற்றியுள்ள பங்கினையும் அது ஏற்றுக்கொண்டுள்ள
எண்ணற்ற வீரத்தழும்புகளை எண்ணி பார்த்து எழுத எழுத அது விரிவடைய தொடங்கியது. இந்த தொடரை முழுமை பெற்ற ஒன்றாக கருதி முழு நிறைவு கொள்ள இயலாது. முரசொலி நாளிதழாக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நினைவுகள் முகிழ்ந்து விரிந்து தொகுக்கப்பட்டுள்ளது. இத்தொடரை எழுதத் துவங்கிய போது தேங்கியிருக்கும் குளத்து நீரில் காற்றுப்பட்டு எழும் அலை போல தோன்றிய நினைவுகள் தொடர தொடர ஆர்ப்பரித்து எழும் ஆழ்கடல் அலையாய் உருமாறியது. தோண்ட தோண்ட செய்தி புதையல்கள், தேட தேட கழக மறவர்களின் தியாக வரலாறுகள், அப்பப்பா எத்தனை எத்தனை நெருப்பாற்ற நீச்சல்கள், நினைக்க நினைக்க நெஞ்சை ஒவ்வொரு நிமிடமும் கசக்கி பிந்திடும் வகையில் பாசத்தோடும் நேசத்தோடும் என்னை வளர்த்து ஆளாக்கி இனியவன் என் செல்வம் என எழுதி நிகழ வைத்த என்னுயிர் ஆசான் அருமைத் தலைவர் கலைஞர் ஏட்டினை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நித்தநோய்த்தம் எனக்கு கண்டிப்போடு கூடிய பயிற்சியினை அளித்து என்னிடம் அன்பு காட்டி அண்ணன் முரசொலி மாறன் ஆகியோரின் பல பல நினைவுகளால் என் கண்கள் இப்பொழுதும் பணிக்கின்றன. இத்தொடரை எழுதத் தொடங்கிய பின் தெரித்த நினைவுகளை சான்றுகளோடு தர வேண்டும் என பழைய முரசொலியடிகளை புரட்டிய போது பல இனிய நினைவுகள் மட்டுமின்றி இதயத்தை கணக்க வைத்த நிகழ்வுகளும் பின்னி பிணைந்தன. அன்றும் இன்றும் பல ஊடகங்களில் வரலாறுகள் திரிக்கப்பட்டு கதாநாயகனை வில்லனாகவும் வில்லனை கதாநாயகனாகவும் காட்டி வரும் வேளையில் இந்த தொகுப்பில் வரும் பல நிகழ்வுகள் உண்மை நிலையை உரத்த குரலில் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டும் என நம்புகிறேன். மின்மினி பூச்சிக்களை ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக இன்றும் சித்தரிக்கும் சிலர் வரலாற்றின் கருப்பு பக்கங்களுக்கு வண்ணம் பூசியும் வண்ணப் பக்கங்களை கருப்பு பக்கங்களாக பதிவு செய்தும் புதிய தலைமுறையினரின் உள்ளத்தில் உண்மைக்கும் மாறான செய்திகளை பதித்து வருவதை இத்தொடர் ஓரளவு ஓரங்கட்டும் என எண்ணுகிறேன். தொடர் தொடங்கியதும் நித்தம் தொலைபேசியில் பலர் அழைத்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான பணி தொடருங்கள் என ஊக்குவித்தனர். அத்தனை பேருக்கும் பேசிய போதே தனித்தனியே நன்றி தெரிவித்திருக்கிறேன். இந்த பட்டியல் பெரியது என்பதால் அவர்கள் பெயர்களை மீண்டும் குறிப்பிட இயலாத நிலையில் ஒட்டுமொத்தமாக இங்கே நன்றி அவர்கள் அனைவருக்கும் குவிக்கிறேன். இத்தொடரை நான் எழுதும்போது ஒவ்வொரு நாளும் அச்சுக்கு போகும் முன் படித்த ஆலோசனைகள் வழங்கிய ராஜமாணிக்கம் IAS அவர்களுக்கும் இது நூலாக வெளிவர பெருமுயற்சி எடுத்து அந்த பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தலைவர் கலைஞரின் செயலாளர் அருமை சகோதரர் சண்முகநாதன் அவர்களுக்கும் ஆதாரத்திற்கு சில பழைய ஏடுகள் தேவைப்பட்ட போதனை தேடி எடுத்த அந்த கலைஞர் இல்ல உதவியாளர்கள் மோகன், வடிவேல் மற்றும் திரு தமிழ்தாசன், பேராசிரியர் அன்பழகனார் நூலக உதவியாளர்கள் சுந்தரம், பத்மநாபன், முரசொலி ஆசிரியர் குழுவினருக்கு இதே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் வரும்போது அன்றாடம் தொலைபேசி வாயிலாக பேசி வந்து இன்றைய கழகத் தலைவர் தம்பி ஸ்டாலின் இந்த நூலுக்கு நெகிழ் உரை என்று கூறும் அளவிற்கு நெஞ்சை நெகிழ வைக்கும் அரியோதோர் அணிந்துரை வழங்கியுள்ளார். அதுபோலவே என் பாசமிகு நண்பர் இன்றைய கழக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் உருக்கமான அணிந்துரை ஒன்றை எழுதியுள்ளார். ஒருவரை ஒருவர் முழுமையாக முற்றிலும் உணர்ந்த நட்பு எனக்கும் அவருக்கும். அவர் இந்த நூலுக்கு எழுதியுள்ள சிறப்புமிகு அணிந்துரை நூல் குறித்து அவர் எழுதியிருப்பதை விட நூலாசிரியர் குறித்து எழுதியது சிறு தூக்கலாகவே அமைந்திருந்தது. அணிந்துரைகள் வழங்கியுள்ள கழகத் தலைவர் தளபதி பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோருக்கும் இதே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று தொகுப்பு நிலை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்த சீதை பதிப்பகத்தாருக்கும் அட்டைப்படத்தின் அழகுற வரைந்து வழங்கிய அரசு ஆஸ்கோவிக்கும் பிழை திருத்திய புலவர் வாவாசிக்கும் இதே உணர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருமைமிகு விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிட அனுமதி அளித்த தளபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பேரன்பும் பெருமதிப்புக்கும் உரிய கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த முப்பொருளா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் TR பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, விருது பெற்று சிறப்பு பெற்றிருக்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் மதிவாணன் அவர்களே, மூக்கையா அவர்களே, நம்முடைய வேணு அவர்களே, மகளிரணி தலைவி அவர்களே, நம்முடைய முபாரக் அவர்களே, வருகின்ற அனைவருக்கும் வணக்கம். கழகத் தலைவர் கலைஞராக இருந்தாலும் அண்ணன் நம்முடைய சிறப்பான முரசொலியிலே தன்னுடைய அனுபவங்களை வார்த்தையால் வடித்து புத்தகமாக வெளியிட்டு இங்கு உரையாற்றியதைப் போல
அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்தது போல நாங்களெல்லாம் 89 அமைச்சராக இருந்தபோது எங்களுக்கெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களையும் அறநெறிப்படுத்தி வளர்த்த மரியாதைக்கும் அன்பிற்குரிய அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, தம்பி உதயநிதி அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இயக்கத்திலே பணியாற்றுகின்ற தோழர்கள் ஒவ்வொருவரையும் நன்கு அறிந்து அவருடைய தியாகத்தை புரிந்து அவர்களை அனைவரின் முன்னால் கௌரவப்படுத்துவது என்பது தொடர்ந்து இந்த கழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் ஒவ்வொரு முறையும் யாரை தேர்ந்தெடுக்கலாம், அவர்கள் இந்த கழகத்தில் எவ்வாறெல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். அண்ணன் கோசிமணி இடத்திலே ஒன்றிய செயலாளராக பணியாற்றியவர் நம்முடைய மதிவாணன் அவர்கள். அண்ணன் மூக்கையா அவர்கள் 93 ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியிலே அசையாது நின்று இந்த கழகத்திலே கலைஞர் பக்கம் நின்று கழகத்திலே உறுதியாக கலைஞர் தான் என் தலைவர் என்று சொல்லி நின்றவர் அண்ணன் மூக்கையா அவர்கள். அதே போல வேணு அவர்கள், அதே போல இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே கழகத்தின் மீதும் கழக தலைவர் அவர்களின் மீதும் பற்று கொண்டவர். அவருடைய தியாகத்தை எல்லாம் புரிந்துதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பெருமையை அடைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்த்த இருக்கிறார், இடையிலே கடைசியாக அவர் தான் வாழ்த்த இருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்தலோடு எங்களையும் நாங்களும் அவர்களை மனதார வாழ்த்தி, உங்களை கண்டு உங்களுடைய உறுதியை போல் நாங்களும் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து கழக பொருளாளர் டி.ஆர். பால் அவர்கள். கழகத்தின் 30 விழா நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி நம்ம எல்லாம் வாழ்த்தை வருகின்ற நம்முடைய ஆரூர் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தின் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய அருமை நண்பர் நேரு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களே, கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி உதயநிதி அவர்களே, அன்பு கவிஞர் கனிமொழி அவர்களே, என் வாழ்நாளில் மறக்க முடியாத என் நினைவில் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை நான் முரசொலி மாறனுடைய அன்பு இளவல் என்னுடைய ஆரூர் அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அவர் முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர். இன்றைக்கு வந்திருக்கின்ற முதல் 30 விழாவை நாடு போற்றும் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்க வேண்டும். ஆனால் இருக்கின்ற சூழ்நிலை காரணமாக, ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா நோய் காரணமாக இப்படி அரங்கத்திற்குள்ளே நடைபெறுகின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன், திராவிட இயக்கம் 1912 பெரியவர்கள் டாக்டர் நடேசன் அவர்களும் டி.எம். நாயர் அவர்களும் பிட்டி தியாகராயர் அவர்களும் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்காமல் போயிருந்தால், இந்த இயக்கம் திராவிட சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்புகளை உருவாக்கி அன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு கால்கோல் விழா நடத்திடாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடர்ந்து திராவிடர் கழகத்தை உருவாக்கி இன்றைக்கு திராவிட கழகத்தினுடைய இணையமைப்பாக நம்முடைய இயக்கத்தை நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இதற்கு இடையிலே தந்தை பெரியாரை விட்டு பிரிந்து வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் 15 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் 18 ஆண்டுகளில் ஒரு இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து, முதல் முறை நுழைந்து, இரண்டாம் முறை நுழைந்து, மூன்றாம் முறை, கடைசியாக 1967 138 பேரை வைத்து ஒரு மாபெரும் ஆட்சியை, தமிழர் ஆட்சி அன்றைக்கு நிலைநாட்டினார் சொன்னால் அது அண்ணா அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய திறமை, அதனுடைய ஆளுமை அன்பு தலைவர் கலைஞர் அவர்களாலும் அவருடைய கழக தோழர்களாலும் ஏற்படுத்தி தந்தது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. ஒரு நல்ல தலைமைக்கு சரியான தளபதிகள் அமைந்துவிட்டால் அதைவிட வேற ஒன்றும் தேவையில்லை. அண்ணா அவர்களுக்கு சரியான தளபதிகளாக, அதுவும் முதல் தளபதியாக அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த இயக்கம் இன்றைக்கு பீடுநடை போட்டு என்று அன்பு தளபதி அவர்கள் கையிலே ஒரு தொடர் ஓட்டத்தை போல கொண்டு வந்து அதே கொள்கைகள், அந்த கொள்கைகள் கொஞ்சம் கூட மாறாமல், சித்தாந்தம் மாறாமல், அந்த இயக்கத்தினுடைய கருப்பொரு கொஞ்சம் கூட சிதைவில்லாமல் இன்றைக்கு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்கள் மிக குறுகிய காலத்தான் இருந்தார், ஓராண்டு காலம்தான் வாழ்ந்தார் என்று அண்ணன் கவிதாஞ்சலியை சொல்வார்கள். அந்த ஓராண்டிற்குள்ளே அவர் நிகழ்த்தி காட்டிய பல்வேறு திட்டங்கள், தான் கழகம் நடத்திய நேரத்தில், கழகம் உருவாக்கிய நேரத்தில் என்ன சொன்னாரோ அதை தான் ஆட்சியிலே வந்த பிறகு எவ்வளவு சுறுசுறுப்பாக, முறையாக, விரைவாக நடத்தி காட்ட வேண்டுமோ அப்படி நடத்தி கொண்டிருந்தார். நம்ம தமிழுக்கு சேதம் விளைவிக்கின்ற வேற்றுமொழி, இந்திய ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கே ஒரு நல்ல தமிழர் தேவைப்பட்டது. அந்த நிலை அன்றைக்கு உருவாகினது. ஆகிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த காரணத்தினால் தமிழ்நாடு என்று ஒரு நாட்டிற்கு பெயர் வைக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய உலக பூகாபத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய இனத்தினை அடையாளம் கண்டுவதற்காக, ஒரு பேரியக்கத்தை அடையாளம் கண்டுவதற்காக, இது தேசிய இனம், தமிழ் தேச இனம் என்பதை அடையாளம் கண்டுவதற்காக அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். சுயமரியாதை திருமண திட்டம், முன்னால் எல்லாம் சுயமரியாதை திருமணம் செல்லாது. ஆனால் அவர் கொண்டு வந்த சட்டம், இந்த சுயமரியாதை திருமணம் இன்று முதல் மட்டுமல்ல, இன்றைக்கு முன்னாலேயும் முன்தேதியிட்டு பின்னாலே வருவர்களுக்கும் சரி, முன்னாலே திருமணத்தை நடத்தி கொண்டவர்களுக்கும் இந்த திருமண சட்டம் செல்லும் என்று கொண்டு வந்து 3 பெரிய திட்டங்களை அவர் காலத்திலே கொண்டு வந்த சித்தாந்தங்களை, கொள்கைகளை தன்னுடைய காலத்தில் நிறைவேற்றி காட்டிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டால் எல்லாவற்றிற்கும் பக்கபலமாக திகழ்ந்தவர் நம் நினைவில் வாழும் அருமை அண்ணன் கலைஞர். அந்த கலைஞர் பெற்ற பிள்ளை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கையிலே இன்றைக்கு கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று தன் வாழ்நாளில் இதுவரை வாழ்ந்த நாட்களில் பல்வேறு காலகட்டங்களிலே சிறை சென்றிருக்கிறார், சித்திரவதைப்பட்டிருக்கிறார், தியாகங்கள் செய்திருக்கிறார். எங்கே வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது என்ற சொன்ன வீணர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து மீண்டும் ஆட்சியிலே வந்திருக்கிறார். இவருடைய ஆட்சி தொடர வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தொடர் ஓட்டத்தை கையிலே தியாக தீபத்தை ஏந்தி, வெற்றி கொடி ஏந்தி செல்ல இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் பின்னாலே செல்வோம், இன்று போல் என்றும் செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். இந்த மாபெரும் முப்பெரும் விழாவில் இயக்கத்திற்காக பல்லாண்டு காலம் பணியாற்றியவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள், அவர்களை எல்லாம்
தாயுள்ளத்தோடு கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் விருதினை வழங்கி இந்த விழாவில் நிறைவுரையாற்ற, அறிவுரையாற்ற, ஆற்றல் உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற நல்லோரும் வல்லோரும் ஏன் எல்லோருமே போற்றுகின்ற இந்த மாநிலத்துறை முதல்வர், கழகத்தின் தலைவர், நம்முடைய போற்றுதலுக்குரிய தளபதியார் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரர் டி.ஆர். பால் அவர்களே, முதன்மை செயலாளர் என்னரு நண்பர் அமைச்சர் K.N. நேரு அவர்களே, இந்த விழாவில் வரவேற்புரையாற்றிய அருமை தம்பி சிற்றரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் பாரதி அவர்களே, அமைச்சர் இன்னொரு செயலாளர் நண்பர் இளங்கோ அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் சகோதரர் பெரியசாமி, பொன்முடி, திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன், தம்பி ராஜா, பந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த விழாவில் அரியதொரு வரலாற்று நூலை எழுதி அதை வெளியிட்டு அந்த பணியை செய்து தன்னுடைய நூலாசிரியர் என்ற முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னொரு நண்பர் அருமை சகோதரர் செல்வம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் துணைத் தலைவர் கனிமொழி அவர்களே, தம்பி உதயா அவர்களே, மற்றும் இயக்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, பகுதி கழக ஒன்றிய கழக செயலாளர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவில் நான் பொதுச் செயலாளன் என்கின்ற தகுதியின் அடிப்படையில் தலைமையேற்று நடத்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவிலே நான் ஒவ்வொருவருக்கும் விருதினை வழங்கி ஒன்றிய கழக, நகரக் கழக, பகுதி கழக, பேரூர் கழகங்களிலே பணியாற்றியவர்களுக்கெல்லாம் நிதியினை அளித்த பெயர்களை அளித்த பொழுதெல்லாம் நான் அவர்களுடைய முகத்தையும் பார்ப்பேன், தலைவருடைய முகத்தையும் பார்ப்பேன். நான் அவரிடத்தில் கேட்டேன், எப்படித்தான் இவர்களை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? கன்னியாகுமரியில் ஒருவர், பக்கத்திலே சென்னைக்கு பக்கத்திலே ஒருவர், இன்னொருவர் திருத்துறைப்பூண்டியில் ஒருவர், இன்னொருவர் திருப்புவனத்தில் ஒருவர். எப்படி ஞாபகம் இருந்தது உங்களுக்கு? நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னேன். என்ன செய்வது? அவர் தந்தையாரிடத்திலே கற்ற பாடம் இன்றைக்கு அவருக்கு அது உறவுகிறது. கலைஞர் அவர்கள் சுற்றுப்பிரயாணம் போகிற பொழுதெல்லாம் அந்த ஊரில் நுழைகிற பொழுதே அந்த ஊரினுடைய வரலாற்றை சொல்லுவார், பெயரை சொல்லுவார். ஒரு நாள் வண்டியிலே போய் கொண்டிருந்தோம். தஞ்சை மாவட்டத்திலே கொல்லுமாங்குடின்னு ஒரு ஊர். அதை பார்த்த உடனே துரை அந்த பேர் படினார். கொல்லுமாங்குடின்னு. அப்படி இல்லையா, கொல்லுமாம் குடி. என்ன செய்யுமாம் குடி? கொல்லுமாம் குடி. குடி குடிச்சா கொல்லுமாம் அப்படின்னு அந்த ஒரே பேருக்கு கூட அவர் அர்த்தத்தை சொல்லுவார். வாழ்ந்தவர்களை எல்லாம் சொல்லுவார். அந்த ஊரில் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவார். அப்படிப்பட்டவர். ஆனால் அந்த நெஞ்சத்தை, அந்த இதயத்தை அண்ணாவிடத்தில் அவர் பெற்றார், கேட்டு பெற்றார். கேட்காமலே அந்த இதயத்தை நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகியனாலே தான் அவரால் அது முடிந்தது. அதனால்தான் இன்றைக்கு நாடு போற்றுகின்ற ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஆட்சியை நடத்துகிறார். என்றைக்காவது நீங்கள் பார்த்தீர்களா? கேரளா தொலைக்காட்சியிலே நம்முடைய முதல்வரை புகழ்ந்த பாட்டு, ஆந்திராவில், பெங்காலில், அசாமில், டெல்லியில், இந்தியாவில் 8 திக்கிலும் இன்றைக்கு தளபதியினுடைய புகழ் பாடப்படுகிறது. அது எப்பொழுதும் அதுதான் சொன்னார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். இது வரலாறு, இது ஒன்று தனி கிடையாது. ராஜராஜ சோழன் மிகப்பெரிய மன்னன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். இந்த பகுதியில் இருக்கிற வென்றையெல்லாம் வென்றான். காந்தாளூர் சாலை என்பது கேரளாவில் இருக்கிற ஒரு இடம். அதுவரையில் தான் அவனால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அவனுக்கு மகனாக பிறந்த ராஜேந்திர சோழன் கங்கையை வென்றான், மலேசியாவுக்கு கடாரத்தை வென்றான், ஈழத்தில் கொடி போட்டான்,
8 திக்கில வெற்றி பெற்றான். தந்தையை விட வெளிநாடு வரையிலே புகழ் பெற்றவன் ராஜராஜ சோழன். அவர் தந்தை 8 அடி 16 அடி பாய்ந்தார். அதே போல நெடுஞ்சேரலாதன் மன்னன், அவருக்கு வகை செங்குட்டுவன். நெடுஞ்சேரலாதன் சேரநாதபுரி பண்டான். ஆனால் செங்குட்டுவன் கங்கை வரையிலே படையெடுத்தான். எம்போல் மன்னர் இங்கில்லை போலும் என்று சொன்னவர்களை கனக விஜயன் தலையிலே முடிதலையிலே நெறிய கல்லினை ஏற்றி கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை வடித்தான். ஆக தந்தையை விட அவன் புகழ்பெற்று நடந்தான். இதே இருக்கிற காஞ்சிபுரத்திலே நரசிம்ம பல்லவன் இருந்தான். அவன் பல்லவ நாடு மட்டும்தான் ஆண்டான். ஆனால் அவருடைய மகன் நரசிம்மன் மகேந்திர பல்லவன் ஆண்டான். அவருடைய மகன் நரசிம்மன் வாதாபி வரையிலே படையெடுத்து, வாதாபி என்பது இன்றைக்கு இருக்கிற மும்பாய் நகரம், அதுவரையிலே நடந்து அந்த நாட்டை அழித்து அங்கிருந்து அரண்மனையை எரித்து கொண்டே வந்தான். ஒரு சிலை இருந்தது, அது பார்த்தால் மனித உடல், யானை முகம். அதை எடுத்துக்கொண்டு வந்தான். எடுத்துக்கொண்டு வந்து அவன் தான் இன்றைக்கு செங்கோட்டை ஒரு அடியரக மாதிரி திருச்செங்கட்டான் கொடையிலே அந்த விநாயகர் சிலை முதல் தமிழ்நாட்டுக்கு அப்படித்தான் வந்தது என்று சேக்கிழாரை பாடி இருக்கிறார். ஆக தந்தையை விட வேகமாக வருகிற ஆற்றல் பல பேர் கொண்டு இன்றைக்கு அதுதான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு பல்லாண்டுக்கு பெற்ற புகழையெல்லாம் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த 100 நாட்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்வது நான் போற்றுவதற்காக அல்ல, என் மனம் மகிழ்ச்சிக்காக. அவர் எடுத்து கொடுத்துக்கிற பார்க்கிறார். நேற்றைய தினம் NVN இந்த இலக்கத்துக்காகவே உழைத்த தலைவர். அவர் போகாத ஊர் இல்லை, அண்ணாவிடத்திலே வாங்காத திட்டில்லை, கலைஞரிடத்திலே வாராத புகழில்லை. உழைப்பதற்கென்றே பிறந்த ஒரு உருவம். அந்த உருவத்தினுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நேற்றைக்கு எம்பிக்கு அவர் அறிவித்த பொழுது எனக்கு தொலைபேசியில் சொன்னார், அண்ணே இந்த 2 பேரை அறிவிச்சது. நான் சொன்னேன், தம்பி நான் நேரில் இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவன். நான் அந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு சொன்னப்பார், நான் பக்கத்தில் இருந்து அவன் காலையே தொட்டு வணங்கியிருப்பேன் என்று நான் சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அதுதான் பெருமை. ஆட்சியிலே பெற்றுகிறார், கட்சியை கட்டி காப்பாற்றுகிறார். கட்சி இருந்தால்தான் ஆட்சி, ஆட்சி இருந்தால்தான் கட்சி. ஆக கட்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆட்சி மே கோ அண்ட் கம், ஆனால் இயக்கம் புரியுது. அதை செய்திருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பேருக்கு இப்ப வரலாறே எவருக்கு தெரியுதில்லை. மிசான்னா என்னன்னு கேட்டான் ஒரு பையன் கிட்ட. மிசா இதில் கூட மிசா போட்டுப்பாரு, மிசா பெரியவானே, நான் ஒரு மிசா, பால் ஒரு மிசா, எல்லாம் மிசா. மிசான்னா மிசான்னா மிசா உட்கார. ஆக வரலாறு மறந்து போச்சு. வரலாறை மறந்த சமுதாயம் நினைவு இழந்த மனிதனுக்கு சமம் என்றான் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த வரலாற்றை பலர் எழுதியிருக்கிறார்கள். திமுகவுக்கு எல்லா பெருமையும் உண்டு, திராவிட இயக்கத்துக்கு. ஆனால் தன் வரலாற்றை எழுத மறந்த ஒரு இனம். அதில் என்னுடைய நண்பர் முரசொலி செல்வம் அவர்கள் இளம்பராயத்திலிருந்து முரசொலியிலே இருந்தவர். கல்லூரி விட்டவுடன் நேராக முரசொலிக்குத்தான் வருவார். இரவு 12-1 மணி வரையில். இப்பொழுது இருப்பதல்ல, ஒவ்வொரு எழுத்தாக கோப்பார்கள். தமிழ்நாடு என்றால் அந்த அந்த லெட்டரை எடுத்து பார்த்து அடித்து செய்யறதுலாம் 3 மணி ஆகும் பாரம் ஏறுறது. அப்படி முரசொலியில் இருந்தவர். பாக்ஸ் எழுதுவதில் மகா கட்சிக்காரர். அவர் எழுத்தையெல்லாம் தொகுத்திருந்தா இதை விட இன்னும் பெரிய வந்திருக்கும். இந்த இயக்கத்தில் பலரை உருவாக்கியவர்கள், அதிலே நான் ஒருவன். அதைத்தான் நான் இதில் எழுதியிருக்கிறேன் முகவரியில். கல்லூரி வாழ்க்கை தொடங்கி இன்று வரை யான் பெற்ற பேருக்கெல்லாம் செல்வமே முழுமுதற் காரண கர்த்தா என்பதை என் நெஞ்சு அறியும், எங்களை நெறிந்தவர்கள் அறிவார்கள் என்று நான் அதில் எழுதியிருக்கிறேன். காரணம், என் நெஞ்சி நிறைந்தவர் அவர். ஒரு முறை எம்ஜிஆர் போன பொழுது அந்த சிஐடி ஆஃபீஸர் யார் யார் போவாங்க வருவாங்க அதிமுகன்னு எழுதி கொடுப்பாங்க. அதில் என் பேரை முதல்ல எழுதி கொடுத்துருந்தான். துரை யார் பேர் எழுதியிருக்கா போடுறான்னு அதை கிழிச்சு போட்டு சொன்னார், இன்னைக்கும் பக்கத்துக்கு பாரு, அவன் என்ன விட்டு போனாலும் போவான், செல்வத்தை விட்டு போக மாட்டாயா அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு என் ஊடோடு
உயிரோடு கலந்த நண்பன். அதுக்கு நான் பெரிய உதாரணங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. நான் தான் செல்வம், செல்வம் தான் நான். அதை மட்டும்தான் என்னால் என்னுடைய இதயம் அவர் இதயம், அவர் இதயம் என்னுடைய இதயம். எனவே அப்படிப்பட்ட நண்பன் இதையெல்லாம் தொகுத்திருக்கார். இது செவி வழி செய்தி அல்ல, இதில் இருக்கிற செய்தியெல்லாம் அவரே நேராக பார்த்தது, அவரே கையாண்டது. செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் வரும்போது மறுநாள் பேசிக்கொள்வோம், இதை இப்படி செய்திருக்கிறார், அதை செய்திருக்கார் என்று. மறுநாள் என்ன எழுத போகிறேன் என்று கூட சேர்த்து சொல்வார். எவ்வளவு பேரை உருவாக்கியிருக்க. நான் துரைமுருகனை மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் எவ்வளவு பேர். ரகுமான் கான், இவர் கிளாஸ்மேட், பக்கத்தில் உட்கார்ந்து ரகுமான் எழுது பேப்பர் எழுதி கொடுப்பார். அதுக்கப்புறம் மரவன் மடலில் அவர் பேர் போட்டார், பத்திரிகை எழுதினார், செல்லும் ரகுமான் கான் வளர்ந்தார். ஏன் சொன்னார் ராஜமாணிக்கம், ரசிகலா நடராஜனுக்கும் இன்னொரு பேருக்கும் ஐஏஎஸ் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு பிஆர்ஓ வந்தவன் பூரா செல்வத்தால் வந்த போடப்பட்டவன் தான். கலைஞர் காலத்தில் யார் யார் பிஆர்ஓ வந்தானோ அதெல்லாம் செல்வம் முன்மொழிந்த பெயர்கள் தான். ஆனால் கலைஞர் செல்வம் எதை சொன்னாலும் செய்துடுவார். மாமா இவர் போடலாம் சொல்வார், செல்வம் சொன்னால் கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் யோசனை கேட்பார். கடைசியில் எங்கேப்பா செல்வம் காணும் அவன் யோசனை கேட்பார். அண்ணா ஒருத்தர் தான் இவன் என் மேய்ச்ச கேட்க மாட்டான்வார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செல்வான்ட்டு கூப்பிட்டா, செல்வா இதெல்லாம் போடாதியா, அதிகமான உணர்ச்சி கூட்டுன்னுவார். மறுநாள் பார்த்தா இவர் பற்றி எரிகிற தமிழகன் போடுவார். மறுநாள் கூப்பிடுவார், வராம ஒருத்தன் நான் சொன்னேன் எங்கே போகிற மாதிரில போயிடுறாரு. அண்ணா கிட்ட அற்புதமான வேலை. அண்ணா முதலமைச்சரானதுக்கு பிறகு செல்வா நானே என் பேரை இவனெல்லாம் சொல்லி கூட்டணுவார். வெடிய 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 இந்த வரலாற்றை அண்ணா வாயில, அதுவும் இங்கிலீஷில் தான் பேசுவார், கேட்டு அண்ணாவிடத்தில் அதிகமான நெருக்கமாக இருந்தவர் நம்முடைய செல்வர்கள். எனவே தலைவருடைய மருமகன் மட்டுமல்ல, தலைவருக்கு நெஞ்சோடு நெஞ்சாக இருந்தவர். இன்றைக்கு கூட அதே பாணியிலே தான் தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே ஏதோ பாராட்டுன்னா, செல்வனுங்கிட்ட பேசிட்டீங்களா, செல்வனுங்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிதான் பேசி சட்டசபையில் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போதே ஃபஸ்ட்டு ஃபோன் அவருக்கு தான் போடுவார். என்னென்ன இப்படி இருந்தது சொல்லுவார். அந்த கரெக்டாக சொல்லிவிடுவார், யார் என்ன சமாச்சாரம் கரெக்டாக இருக்குது, ஓவராக இருக்குதுன்னு. இங்கே கூட சொன்னார், அவர் பேரை பேசுனதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னாரு. தூக்கலாக இல்லை செல்வம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுயா. ஆகையினால அவருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் நீங்கள்லாம் இருக்கிறதுனால்தான், உங்களை போல பல இருக்கிறதுனால்தான் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பது எனக்கு. மதிவாணன் உட்கார்ந்துருக்காரு, 62 என்னை கூட்டம் போட்டு செம்மனார் கோயிலில் நான் பேசாத இடமில்லை என்னை போட்டு வளர்த்தவர். அப்படிலாம் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. என்ன உழைப்பாளி அவர்களெல்லாம் நான் பார்க்கிற பொழுது. ஆகவே எல்லோருக்கும் பெற்றவர்களுக்கெல்லாம், என்னுடைய விருது பெற்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை தலைவர் வழியில் இமியும் பிசக்காமல் நடத்தி கொண்டிருக்கிற தளபதிக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, செல்வம் அவர்களே, இந்த நூலோடு ஒன்றோடு போயக்கூடாது. கலைஞர் சொல்வார், யானை குட்டி போட்ட மாதிரி ஒன்று போட்டாயான்னு இல்லை, இன்னும் உன்னுடைய நீ பாக்ஸ் எழுதிருந்த தொகுத்தாலே இன்னும் 2 வால்யூம் வரும், அவைகளை தொகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது விருதுகளை வழங்கி விருது அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நிறைவுரையாக நான் சொன்னதை போல் நிறைவுரையாக பேருரையாற்ற வருகிறார் நம்முடைய கழகத்தின் தலைவர் முதல்வர் தளபதியார் அவர்கள். அன்புள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 30 விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆரோக்கியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள கழக பொருளாளர் அருமை நண்பர் டிஆர் பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் கே நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, டாக்டர் பொன்முடி அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, ராஜா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே,
தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சிற்றரசு அவர்களே, விருது பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் கழக விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழக, நகரக் கழக, பகுதிக் கழக, பேரூர் கழகத்தினுடைய முன்னோடிகளே, செயல் வீரர்களே, நண்பர்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, மகளிர் அணியினுடைய செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 72 ஆண்டு காலமாக தொடர்ந்து மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு உழைத்திருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கு விருதுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தாமல் இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதுமே நாம் மாநாடு போல் நடத்துவது உண்டு. ஆனால் கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் அதை தவிர்த்து காணொலி காட்சி மூலமாக இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 27-28 மாவட்டங்களில் இந்த காணொலி காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காணொலி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு முப்பெரும் விழா நிகழ்ச்சி இதேபோல் நடைபெற்ற போது நான் சொன்னேன், இன்னும் 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்ற அந்த செய்தியை அப்பொழுது நான் சொன்னேன். ஆம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. 6வது முறையாக தமிழ்நாட்டில் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அந்த மகத்தான மாற்றத்திற்கு உருவானதற்கு பிறகு, அதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் முப்பெரும் விழா நிகழ்ச்சி இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி. எனவே அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த வெற்றி இல்லை. உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய வேர்வையால், உங்களுடைய இரத்தத்தால் கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் சிந்தித்து பார்க்காமல் நீங்கள் உழைத்த உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. எந்தவித பதவிகளுக்கு வராமல், எதற்கு ஆசைப்படாமல், தொண்டன் என்ற அந்த நிலையிலிருந்து பணியாற்றி இருக்கிறார்களே, அவர்களால் தான் இந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் நாளை மறுநாள் செப்டம்பர் 17ஆம் தேதி. தந்தை பெரியார் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இனமான சுடரொலி பேரறிஞர் பெருந்தகரைஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் இன்று செப்டம்பர் 15. அன்னை தமிழகத்திலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல,
கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பாதுகாப்பாளனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17. இந்த 3 விழாக்களையும் இணைத்து செப்டம்பர் 15ஆம் நாள் இன்று இந்த முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த ஆண்டுக்கு இன்னும் சில சிறப்புகள் சேர்ந்திருக்கு. இந்த ஆண்டுக்கு நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தான் நாம் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. அந்த நீதி கட்சி முதலாக 1921ஆம் ஆண்டு தான் சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வந்துச்சு. அதனுடைய 100ஆண்டு விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கழகம் 6வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பதும் இந்த ஆண்டு தான். நான் முதலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டு தான். இப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை 5 பெரும் மக்களுக்கு கழகத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய, தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகளுக்கு மிசா மதிவாணன் அவர்களுக்கு பெரியார் விருது, தேனி எல் மூகே அவர்களுக்கு அண்ணா விருது, கும்மிடிப்பூண்டி வேணு அவர்களுக்கு கலைஞர் விருது, சகோதரி வாசுகி ரமணன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது, அருமை நண்பர் பாபு முபாரக் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். ஆண்டுதோறும் நாம் முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். அந்த முப்பெரும் விழாவில் கழகத்திற்கு உழைத்த முன்னோடிகளுக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி 1985ஆம் ஆண்டு தான் முதலாக இது போன்ற நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் மாணிக்கம் என்று புகழ்பெற்ற மதிவாணன் அவர்கள் தந்தை பெரியார் பெயரில் இருக்கக்கூடிய விருதை அவர் பெற்றிருக்கிறார். தஞ்சை தரணியில ஒரு சிங்கமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் கழகம்தான் தன்னுடைய மூச்சு, கலைஞர் தான் என்னுடைய உயிர் என்ற உணர்வோடு மறைந்த மன்னையார் அவர்கள், கோசி மணி அவர்களோடு சேர்ந்து இயக்கப்பணி ஆற்றியவர் நம்முடைய மதிவாணன் அவர்கள். 1965ஆம் ஆண்டு மொழி போராட்டத்திலே சிறைப்பட்டவர், போராடி அதன் மூலமாக சிறையிலே வாடியவர். எமர்ஜென்சியின் போது நெருக்கடி கால நேரத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் மிசா கைதியாக இருந்தவர். அவர் திருமணத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறார். அவருடைய மகன் திருமணத்தை நான் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு கழகத்தை குடும்பமாக நினைச்சு பணியாற்றக்கூடியவர் தான் நம்முடைய அருமைக்குரிய மதிவாணன் அவர்கள். அதே போல பேரறிஞர் அண்ணாவினுடைய விருது தேனி மூக்கையா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழகத்திற்கு தேனியா பணியாற்றக்கூடியவர் தேனி மூக்கையா அவர்கள். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி பாராட்டி பேசுகிற போது சொன்னார், மூக்கையா இந்த கழகத்தின் மூச்சையா அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே ஒரு கருப்பு சிவப்பு துண்டு எப்போதுமே ஒரு கருத்தில் இருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனைக்காக நடத்திய போராட்டமாக இருந்தாலும் சரி, மிசாவா இருந்தாலும் சரி, அனைத்திலும் பங்கெடுத்து சிறை செல்ல தயங்காதவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் துரைமுருகன் சொன்னார், எத்தனை முறை நான் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன், என்னையும் பல முறை கசக்கி பிழிஞ்சிருவார். அப்படியே அந்த அளவிற்கு கழகத்தின் மீது அளவு கடந்த பற்றோடு பாசத்தோடு இருந்து எல்லோரையும் அரவணைச்சு அழைத்து செல்லக்கூடியவர் நம்முடைய மூக்கே அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய விருதை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் கும்மிடிப்பூண்டி வேணு அவர்கள். வேணு உரிமையா என்னிடத்துல மட்டும் இல்ல, தலைவரிடத்துல கூட உரிமையா கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். ஆனா கடைசியில தலைவர் என்ன சொல்றாரோ
சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றானோ அது அப்படியே சரின்னு சொல்லிட்டு போறவர் தான் நம்முடைய வேணவர்கள். மிசாவில் என்னோடு ஒரு வருஷம் சிறையில் இருந்தவர், ஒரு வருஷம் என்னோடு இருந்தவர். கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு தலைவர் கலைஞரோடும் சிறையில் இருந்திருக்கிறார், சென்னை சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். கும்மிடி புனின்னு ஒன்றியம் எப்போ உருவாச்சோ அப்பவே அந்த ஒன்றியத்துக்கு செயலாளராக பொறுப்பேற்றவர் நம்முடைய கும்மிடி பூண்டி அவர்கள். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக, திருவள்ளூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றிய பெருமை நம்முடைய வேணவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாவேந்தர் பெயரில் விருது பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாசுகி ரமணன் அவர்கள், அவர் கழகத்திற்காக மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கக்கூடியவர், நீதிமன்றத்திலும் சிறப்பாக வாதாடக்கூடியவர். 1991ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் இவருடைய கார் எரிக்கப்பட்டுச்சு 91. அப்பவும் அஞ்சாம எதை பற்றியும் கவலைப்படாமல் கழகத்திற்கு தொடர்ந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் 2001ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டப்போ மத்திய சிறையினுடைய வாசல்ல உட்கார்ந்து அங்கே போராட்டத்தை நடத்தி அங்கே தாக்குதலுக்கு ஆளானவர் தான் நம்முடைய வாசிக்கு. எலும்பு முறிவே ஏற்பட்டுச்சு, 2 மாசம் மருத்துவமனையில் இருந்தவர். அதேபோல் பேராசிரியருடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய முபாரக் அவர்கள், முதல்ல இளைஞரணி எப்போ தொடங்கப்பட்டுச்சோ அப்படி தொடங்கப்பட்ட இளைஞரணிக்கு நான் எப்போ பொறுப்பேற்றனோ அப்பவே நீலகிரி மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருந்து தன்னுடைய பணியை ஆற்ற தொடங்கியவர் நம்முடைய முபாரக் அவர்கள். கணக்கு போட்டு சொல்லணும்னா ஒரு 300க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த நீலகிரி மாவட்டத்தில் என்னை அழைச்சிக்கிட்டு போய் 4 நாள் 5 நாள் அங்கே முகாமிட்டு எல்லா பகுதியிலும் எல்லா கிராமத்திலையும் நம்முடைய இருவண்ண கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு எனக்கு பெற்று தந்தவர் முபாரக் அவர்கள். கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல ஒரு மலையை போல உறுதியானவர். ஆக மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருப்பதில் ஒரு சிகரத்தை போல் உயரமானவர் நம்முடைய முபாரக் அவர்கள். இத்தகைய பெருமைக்குரியவர்கள் பெருமைக்குரிய விருதுகளை பெற்றிருக்கிறீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர், பேராசிரியர் ஆகியோர் தனி மனிதர்கள் அல்ல அவர்களெல்லாம். இந்த 5 மாபெரும் தத்துவத்தினுடைய அடையாளங்கள் தான் அவர்கள். பெரியார் என்றால் சமூக நீதி, அண்ணா என்றால் மாநில உரிமை, கலைஞர் என்றால் ஒடுக்கப்பட்டவருடைய உரிமை, பாவேந்தர் என்றால் மொழிப்பற்று, பேராசிரியர் என்றால் இனமானம். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை. அந்த வழியில் தான் இன்றைக்கு நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய உழைப்பால், தகுதியால், திறமையால், தியாகத்தால் அந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த விருதுகளை வழங்கின நேரத்தில் உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அது பெருமை என்ற அந்த உணர்வோடு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு என்ன காரணம்? நாம் யார், நம்முடைய கொள்கை என்ன, எத்தகைய இயக்கத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த விழா பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நம்முடைய அன்புக்குரிய, நம்முடைய மரியாதைக்குரிய, நான் எப்பொழுதும் அண்ணன் அண்ணன் தான் அழைப்பேன், முரசொலி செல்வம் அவர்களை. அவரை என்னை தம்பி தம்பின்னு தான் அழைப்பார். ஆக அவர் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில நினைவலைகள், ஆக ஒரு 100 கட்டுரையாக வெளிவந்து அவற்றை ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகமாக அதை தயாரித்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். நம்முடைய முரசொலி அண்ணன் செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாம் சொன்னாங்க, எங்களை எல்லாம் உருவாக்கினாங்க, எங்களை எல்லாம் அவங்க தான் உருவாக்கினாங்க, எத்தனை பேர் உருவாக்கிறாங்க. என்னையும் உருவாக்குவதற்கு காரணக்கர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர். எதுவாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் மட்டும் இல்லை கட்சியில் தான் அதிகமான அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறார், இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் மறந்தாலும் நானே ஃபோன் போட்டு இன்னைக்கு பேசுகிறேன்ன பார்த்தியா, எப்படி இருந்துச்சு கேட்பேன். அவரும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேச்சை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு பத்திரிகையில் படிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஆக இன்னைக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும்
நம்முடைய தலைவர் இல்லைங்கிற குறைய இன்றைக்கு எனக்கு போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய முரசொலி செல்வம் அவர்கள் தான். 100 நாட்களாக முரசொலியிலே வெளியான அந்த உணர்வுகளை எல்லாம் நினைவலைகள் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். இது தொடர் கட்டுரையாக இது வெளிவந்தாலும் படித்தவர்களுக்கு தெரியும், அது ஒரு நாவலை போல சுவையாகவும் விறுவிறுப்பாக அமைஞ்சிச்சு. முரசொலியினுடைய தொடக்க காலத்தில் நாங்கள்லாம் சிறு வயதாக இருந்தபோது அவர் தான் இன்சார்ஜ் எடுத்து முரசொலியில் பண்ணி இருப்பார். பாக்ஸ் எழுதுவார், எழுதுறது மட்டும் இல்லை, அது ப்ரூஃப் திருத்துவார். நானும் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவன் தான் முரசொலியில். நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர்லாம் முரசொலி அலுவலகத்தில் அவர் வழிகாட்டக்கூடிய வகையில் இருந்து பணியாற்றி இருக்கிறோம். முரசொலி என்பது தாளாக மட்டும் இல்லை, வாளாகவும் இன்றைக்கு நம் கையில் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு சாட்சி அவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. கழகத்தவருக்கு இது பொக்கிஷம், மூத்தவர்களுக்கு இது ஒரு பழைய நாட்குறிப்பு, இளைஞர்களுக்கு இது எதிர்கால வழிகாட்டி, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு இது ஒரு பாட புத்தகம், புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு இது ரகசியங்களின் தொகுப்பு. மொத்தமா சொல்லணும்னா கலைஞர் அவர்களுடைய இன்னொரு நெஞ்சுக்கு நீதி இது என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அப்படிதான் நான் என்னுடைய வாழ்த்துறையிலையும் எழுதியிருக்கிறேன், அதை தான் எடுத்து சொன்னேன். இப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 1992ஆம் ஆண்டு நம்முடைய முரசொலி செல்வம் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும், சட்டமன்றத்தில் உட்காரத்துக்கு பதவிக்கு இல்லை, கூண்டில் ஏறி நிற்கணும்னு சொல்லி அந்த உத்தரவை போட்டு சட்டமன்ற வரலாற்று இல்லாத அளவுக்கு அங்கே ஒரு கூண்டு அமைச்சு அதில் போய் நின்று தன்னுடைய ஜனநாயகத்தை காத்தவர், கலைஞர் வழியிலே காத்தவர் முரசொலி செல்வம் என்பது. அப்போ கலைஞர் சொன்னார், முரசொலியில் எழுதினார், கூண்டு கண்டேன் கூதுகுலம் கொண்டேன் என்று முரசொலியிலே கலைஞர் எழுதினார். அதே கலைஞர் பாணியில் நான் சொல்லணும்னா இந்த புத்தகம் கண்டேன் கூதுகுலம் கொண்டேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அத்தகைய மகிழ்ச்சியை நீங்களும் பெற வேண்டும் என்று சொன்னால், என்னதான் பத்திரிகையில் அப்பப்போ நீங்கள் படிச்சிருந்தாலும், தொடர்கட்டுரையாக வந்தப்போ படிச்சிருந்தாலும், இது புத்தக வடிவமாக வந்திருக்கிறது, அதை முழுமையாக நீங்கள் வாங்கி படிக்கணும். அதில் குறிப்பாக இளைஞர்கள் அதை தெரிந்து கொள்ளணும். இதன் மூலமாக கழகத்திற்கு இளைஞர்களை ஈர்த்திட வேண்டும். நம்முடைய கடந்த கால வரலாறுகளை அதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இயக்கத்துக்கு எத்தனை சோதனை வந்திருக்கு என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். நமக்கு முன்னால் தியாகம் செஞ்ச தீரர்கள் முகங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் என்று நான் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி, யாரும் சால்வு போடாதீங்க, அதுக்கு பதிலாக புத்தகத்தை தாருங்கள் என்று நான் அறிவிப்பு வெளியிட்டு அது இன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் மீண்டும் சொல்லுகிறேன், கழகத்தின் சார்பில், ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகளின் சார்பில் முரசொலி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளாக செப்டம்பர் 17ஆம் நாள் சமூக நீதி நாளாக நாம் அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் சட்டமன்றத்தில் அறிவிச்சது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உணர்வை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது அறிவிச்சப்போ பேரவை அதிர கிடைச்ச வரவேற்பு என்பது நூற்றாண்டு எழுச்சியை உணர்த்திச்சு. ஆக உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி நாட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்டோம். ஆட்சியில் இருக்கிறோம், 4 மாசமா நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னமோ அவை எல்லாம் படிப்படியாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு, பால் விலை குறைக்கப்பட்டிருக்கு, பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்கு, கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்திருக்கிறோம். நியாய விலை கடைகளில் 14 வகை மளிகை பொருட்களை வழங்கியிருக்கிறோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த துறையின் சார்பில் லட்சக்கணக்கான கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் கட்டப்பட இருக்கு.
வாவு சிதம்பரனார், பாரதியார் ஆகியோரை பெருமைப்படுத்தி இருக்கிறோம். வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட். 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கண்டிச்சு, அதனுடைய போக்கை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் வரலாறு படிச்சிருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பை சேர்க்க அமையும் மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறோம். சென்னையில் தலைவர் கலைஞருக்கு நினைவகம் அமைக்கப்படவிருக்கு. மதுரையில் தலைவர் கலைஞருடைய பெயரால் நூல் நிலையம் உருவாக்கப்பட இருக்கு. போட்டித் தேர்வு எழுத தமிழை கட்டாயமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு கால பூசை நடக்கும் கோவில் பூசாரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆதிதிராவிட பழங்குடியின் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இலங்கை தமிழர் மேம்பாட்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40 விழுக்காடு மாற்றி இருக்கிறோம். இவை அனைத்தும் 100 நாட்களுக்குள் செய்யப்பட்டவ. 100 நாளில் செஞ்சதை சிலவற்றை மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். இவை அனைத்துக்கும் மேலாக இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, இந்த 4 மாத காலத்தில் நாட்டுக்கு நல்லவர்கள் நாம் என்ற அந்த பெயரையும் வாங்கியிருக்கிறோம். இந்த 4 மாத காலத்தில் வல்லவர்கள் என்ற அந்த பெயரை வாங்கியிருக்கிறோம். கொடுத்த வாக்க காப்பாற்றுவார்கள் என்ற அந்த பெயரையும் வாங்கியிருக்கிறோம். திமுக ஆட்சி சொன்னதை செய்யும் என்ற அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். 4 மாசத்துல இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம்னா, அடுத்து ஒவ்வொரு மாதமும் என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது என்று எண்ணிப்பாரு. ஒவ்வொரு துறையிலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலும் விடியல் பிறக்க போகுது. கொரோனா பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பதே ஒரு பெரிய சிறப்பு, அது பெரிய சாதனை. இப்படியாக மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் 23 நாள் சட்டமன்றம் நடந்துச்சு. அதில் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய மானிய கோரிக்கை என்பது என்னென்ன உறுதிமொழிகளை அறிவிப்புகளை வழங்கி இருக்கிறாங்களோ, ஏராளமான உறுதிமொழி வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. ஏதோ உறுதிமொழி வழங்கிட்டு அதோடு நம்ம பணியை முடிஞ்சிட்டு இல்லாமல் அந்த பணி எப்படி நடக்குதுன்னு மாசத்துக்கு 2 முறை ஒவ்வொரு துறையும் நான் ஆய்வு செஞ்சு அதை மக்களிடத்தில் போய் சேர்க்கிற கடமை தான் என்னுடைய கடமையாக இருக்க போகுது. இதெல்லாம் இங்கே எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இன்னும் நமக்கு பணிகள் நிரம்ப இருக்கு. விரைவில் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் சந்திக்க இருக்கிறோம். இன்னொரு விரைவில் வரப்போகுது. அதற்கு பிறகு நகர்ப்புற பகுதியினுடைய உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்க போறோம். எதற்காக சொல்றோம்னா, இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நாம சிறப்பான வெற்றியை பெறணும். எதிர்கட்சியா இருந்தப்போவே 60% 70% ஜெயிச்சோம். எதிர்கட்சியா இருந்தப்போ, ஆளுங்கட்சியா இருந்தப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாகும். ஏன்னா கோட்டையிலிருந்து நாங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் நிறைவேறாது. அதை போய் மக்களுக்கு போய் சேரணும்னா ஊராட்சி பிரதிநிதிகள், நகராட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருந்தால்தான் அவைகள் சுலபமாக போய் மக்களிடத்தில் சேர்ந்து விட முடியும். ஆக வாக்களித்த மக்களுக்கு, அதே போல வாக்களிக்காத மக்களும் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு இந்த அரசுக்கு நாம் ஆதரவு இல்லாமல் போயிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். இனி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக நம்முடைய ஆட்சிதான் நடந்திட வேண்டும். நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கு என்பதற்காக தேவையான அடித்தளத்தை கழக தொண்டர்கள் தான் உருவாக்கணும். பெரியாருடைய பிள்ளைகள் நாம், அண்ணாவினுடைய தம்பிகள் நாம், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் நாம். எனவே கட்சிகளும் ஆட்சிகளும் நிரூபித்து வண்ணமிகு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு இந்த முப்பெரும் விழாவில் சபதம் ஏற்போம், உறுதி ஏற்போம். மீண்டும் நம்முடைய முன்னோடிகளை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கழகத்தின் சார்பாக தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்தோடு விழா நிறைவு பெறுகிறது.